ஹே எவ்ரிஒன், இட்ஸ் மீ லார்ட் டிஆர்எக்ஸ். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பேப்ளேடோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஆர்ஜினு, இது எங்கேருந்து வந்தது, இது எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேப்ளேடோட ஒரிஜினல் நேமே பேப்ளேட் கிடையாது. அதோட பேர் வந்து பைகோமா. இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் கேம். தென் இந்த பைகோமா வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸ்லேயே இதை க்ரியேட் பண்ணல. இதை வந்து பார்த்தா இதோட ஒரிஜினேட்டே வந்து பார்த்தா நம்ம சைனாராம். இந்த சைனாவில் முக்கியமாக ஏஷியன் காலகட்டத்தில் தான் இந்த கேமை ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸில் எல்லோரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதோட பேர் வந்து டுலோ. இந்த டுலோ வந்து வேறு ஒன்றும் இல்லை, இந்த கடல் சிற்பியும் இந்த நத்தையோட ஓடம் தான் அந்த கேமோட அந்த கேமே அந்த இதுதான். அதில் வந்து நூலை கட்டி த்ரோ பண்ணி எது ரொம்ப நேரம் சுற்றுறோ அவங்க தான் ஜெயிச்சிற மாதிரி கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. இது லேட்டர்லாம் வந்து பார்த்தா 12th century to 16th century ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஜப்பானில் தான் இது பேர் ஜப்பானில் இதோட பேர் வந்து பைகோமா. பைனா வந்து ஷெல்லு, கோமானா வந்து ஸ்பின்னிங் டாப் சொல்லுவாங்க. இது வந்து பைகோமானு மாற்றுறாங்க. இந்த பைகோமா வந்து பார்த்தா ரொம்ப ஃபேமஸ் ஆகுது எப்போனா ஈடா, அதாவது 1608 1863 வரை இது ரொம்ப வந்து ஃபேமஸாக ஆகுது. எல்லா ஸ்கூல் வந்து காலேஜ்லேயும் இந்த கேம் வந்து விளையாடுறாங்க, ரோட்லேயும் விளையாடுறாங்க. தென் இது வந்து பார்த்தா 80s வந்து பார்த்தா ரொம்ப வந்து பீக்கு போகுது. மொத்தம் நேஷனும் ஜாப்பனீஸ் நேஷனும் வந்து பார்த்தா இது வந்து கிரேஸ் ஆகி எல்லோரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டோர்னமெண்ட் மாதிரி, ஸ்ட்ரீட் லெவல் டோர்னமெண்ட் மாதிரி இதுவும் பண்ணுறாங்க. ஓவராலாக இஸ் ஹியூஜ் ஹிட். இதை பார்த்து 1980s வந்து பார்த்தா வீடியோ கேம் வந்து எலக்ட்ரானிக் கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணுது, வீடியோ கேம்ஸு எல்லாமே. அதை பார்த்து வந்து பார்த்தா 1990 டக்காரா சொல்லி வந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு தாட் வருது. இதையே நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணி வேறு மாதிரி அப்போ தான் வந்து அவர் பேப்ளேட் சொல்லி ஒரு பேர் வைக்கிறாரு. அந்த பேப்ளேட் வந்து பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் டாயான ஸ்பின் டாப்ஸ். இந்த பிளாஸ்டிக் டைப் ஆஃப் ஸ்பின் டாப் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து 1999 ட்ராகுன்னு சொல்லி அந்த பேப்ளேட் லான்ச் பண்ணுறாங்க. அந்த பேப்ளேட் லான்ச் பண்ணதில் ரொம்ப சேல்ஸ் வந்து பிச்சுக்குது. தென் அந்த இன்னும் சேல்ஸை வந்து இது பண்ணுறதுக்காக மாங்காவை ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க 2000. மாங்காவும் செம்ம ரீச் ஆகுது. அப்போலாம் வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் அசைன் பண்ணி ஒரு சின்ன ஒரு பொம்மையை வச்ச கேரக்டர்ஸை அசைன் பண்ணிட்டாங்க. தென் அந்த மாங்காவும் ஹிட் ஆகுது. தென் வந்து அவங்க அனிமேஷன் பக்கம் போகிறாங்க. டோய் கம்பெனிகிட்ட போய் இந்த டாயை வந்து இன்னும் ஃபேமஸ் ஆக்கணும், நாங்கள் வந்து பார்த்தா ஒரு அனிமி மாங்காவை க்ரியேட் பண்ணி வச்சு அதை நான் அனிமே நாங்கள் மாற்ற போகிறோம் சொல்லும்போது டக்காரா சொல்கிறாரு. அந்த அனிமி ப்ரொடக்ஷனும் வந்து இதாகிடுது. அப்போ தான் வந்து பார்த்தா 2001 ஃபஸ்ட்டு பேப்ளேட் அனிமேஷன் வந்து பார்த்தா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. செம்ம ஹியூஜ் ஹிட் ஆகுது. ஹியூஜ் ஹிட் ஆகாது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்பின் ஆஃப் சீசன்ஸ் அதிகமாக வரும். அதாவது இந்த பேப்ளேடில் வந்து பார்த்தா பேப்ளேட் V-Force, அப்புறம் G ரெவல்யூஷன், இது 3 சீசனுமே அதோட வந்து கேரக்டர்ஸ்லேருந்து எல்லாமே எப்படி சொல்கிறது பயங்கரமாக ஹிட் ஆகுது. அந்த டாய்ஸ் வந்து பார்த்தா சேல்ஸ் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. அந்த டைம்லாம் வந்து பார்த்தா இந்த பேப்ளேடோட இது நல்லா இருக்கே, இதோட ஸ்பின் ஆஃப் கண்டினியூஸாக இருந்துச்சு. அது மெடல் ஃபியூரி சொல்லி ஒன்று வந்து 2006 சம்திங் 2018 வரை இது பண்ணாங்க. 2014 வரை பண்ணாங்க. அப்புறம் 2018 இருந்து 23 வர பஸ்ட்டு வந்துருக்கு, பேப்ளேட் பஸ்ட். அதெல்லாம் வந்து பார்த்தா இன்னும் ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஏன்னா பேப்ளேடை தனித்தனியாக ஒன்றா ஜாயின் பண்ணி அதை லான்ச் பண்ணும்போது 2 பேப்ளேட ஹிட் ஆகி அதாவது பர்ஸ்ட் ஆகணும், அவராக வின்னர். அந்த சீரீஸும் ரொம்ப ஹிட் ஆகுது. அந்த அனிமேஷன் ஹிட் ஆன அடுத்து இப்போ பேப்ளேட் எக்ஸ் சொல்லி ஒன்று வந்துக்குது. அந்த பேப்ளேட் எக்ஸ் தான் இப்போ கரண்ட்டாக இப்போ ரன்னிங்கில் இருக்கிற ஒரு அனிமேஷன் சீரீஸ் சொல்லலாம். இந்த மாதிரி இந்த பேப்ளேட் இருக்குல்ல, அந்த பேப்ளேட் வந்து பார்த்து எல்லாரும் வாங்கியிருப்போம். அது அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட்டாகவே இருந்தது அந்த டாய்ஸை வந்து சேல்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க ஒரு கதை உருவாக்குறாங்க, ஒரு மாங்காவாக. அந்த மாங்காவும் ஹிட் ஆகுது. அந்த மாங்காய் ஹிட்டான பிறகு அந்த ஹிட்டான கேரக்டர்ஸ் வச்சு ஒரு அனிமேஷனை மேட் பண்ணுறாங்க, அனிமி. அந்த அனிமியும் வந்து பார்த்தா குளோபலாக ரொம்பவே ரீச் ஆகுது, ரொம்பவே ஹிட் ஆகுது. இந்த டக்காராவோட இந்த முயற்சியை வந்து பார்த்தா எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு ஏஷியன் கேமு, ஒரு அதாவது சிற்பியும் நத்தோட வச்சு உருவாக்குன அந்த கேமை காலம் போக்கில் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு காலம், அப்புறம் உட்டன் ஆக்கினாங்க, உட்டனில் விளையாடினாங்க, உட்டனில் இருந்து பிளாஸ்டிக் மாறிச்சு, பிளாஸ்டிக்லேருந்து மெட்டல் பிளாஸ்டிக் மாறிடுச்சு. இப்போ ஓவராலாக ஃபேமஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த டிஸ்னி ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது நமக்கு இந்த பேப்ளேட் இருக்குன்னே உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயே இந்த பேப்ளேடை இதை போட்டு இது பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாருக்குமே மோஸ்ட்டாக இந்த பேப்ளேடோட ஹிட்டான காரணமே இந்தியன்ஸ் தான் சொல்ல போனால்.
மோஸ்ட்டாக பேபிடஸ் வந்து பார்த்தா இந்தியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால் இந்தியன்ஸோட டெலிகாஸ்ட் வியூவில் பேபிடோட டிஆர்பி எங்கேயோ போயிடுச்சு. எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ அப்போலாம் வந்து எல்லோரும் விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க பேபிடை. இந்த பேபிடோட அந்த அதே மாதிரி டாய்ஸை வந்து சொல்லவே தேவையில்லை. எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக டாய்ஸாகவும் கிடைக்க ஆரம்பிச்சுன்னா எல்லோரும் பை பண்ணி ஆனால் இது அஃபிஷியலாக வந்து பார்த்தா எவ்வளோ ரெனியூ பண்ணிச்சு வந்து எங்கேயுமே சொல்லலை. பட் டிஆர்பி வைஸில் இது இந்த அனிமீராக வந்து ஃபஸ்ட்டாக இருந்தது அந்த காலகட்டத்தில். எல்லாரையும் வந்து திரும்பி பார்க்க வச்சிரு டிஸ்னி XD மூலியமாக நம்ம எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சு அப்படியே இன்னும் வர கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அந்த பேபியோட டிஃப்ரெண்ட் ஸ்பின் ஆஃப்ஸும் வந்துட்டு எல்லாமே ஹிட் ஆயிருக்கு, எதுவுமே ஃப்ளாப் கிடையாது. பட் எல்லாரும் அந்த பேபியோட ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு பம்பரம், அந்த பம்பரத்தை எப்படிலாம் மாற்றிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துக்குது. அந்த ஹிஸ்ட்ரியை இவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வந்து அவங்க ப்ராடக்ட் எனக்கு என்னமோ டக்காரா உண்மையிலே கிரேட்டாக எனக்கு தோணுது. ஒரு சின்ன ஒரு இதுவை அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலியமாக அவர் எவ்வளோ பெரிய விஷயம் அடைஞ்சிக்கிறார் பார்த்தீங்களா. இந்த பேபியில் ரொம்ப எபிசோட்ஸ் இருக்குது, ரொம்பவே சூப்பரான ஒரு அனிமீராக சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்போட டெப்த்தும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் எல்லாமே வந்து கரெக்டாக ஒரு எப்படி சொல்ல ஒரு ஆங்கிளில் வச்சுருப்பாங்க, கரெக்டாக இருக்கும். ஆனால் என் பர்சன் வந்து பார்த்தா பேபியோட சீசன் ஸ்டார்டிங்கிறான் அந்த V-Force ஜி ரெவல்யூஷன், முக்கியமாக ஜி ரெவல்யூஷனில் காய் வர்சஸ் டைசன் ஃபைட்லாம் மறக்கவே முடியாது. உண்மையிலேயே வந்து ஒரு பயங்கர டாப்பான ஒரு ஃபைட் இருக்கிறாரு. அது அப்புறம் வந்து நான் அந்தளவுக்கு இந்த மெட்டல் ஃபியூரியன் சரி பேபிள் பஸ்ட் கொஞ்சம் பார்த்தேன். பட் எனக்கு பிடிக்கல டு பி ஃப்ராங்க். அந்த பேபியோட எப்போ போட்டாலும் டிஸ்னி XDல உட்காந்து முதல்ல ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறாள்தான் நான். அந்த கேமும் அதே மாதிரி அந்த டாய்ஸும் வாங்கி வீடு ஃபுல்லாக நெத்தியடி சொல்லியடி, ஞாபகம் எனக்கு நெத்தியடி சொல்லியடி அதெல்லாம் சொல்லி வீட்டில் பேபியோட பறக்க விட்டதான் சொல்ல போனேன். ஃபஸ்ட்டு பம்பர் விளையாடி இருந்தோம், இந்த பம்பரத்துலேருந்து பேபியோடுக்கு மாறினோம். எல்லாமே அந்த குறிப்பிட்ட ஏஜோட முடிஞ்சிச்சு. இப்போ அந்த பேபியோட பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ரீகால் பண்ணிவிடுவோம் எல்லாருக்கும், இப்படி ஒரு ஷோ இருந்தது, இப்படி ஒரு கார்ட்டூனை நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது இந்த மாதிரி கேமை நம்ம வாங்கி விளையாடணும், டாய்ஸையும் சண்டை போட்டோம், ஏன் பிக் போயிட்டு ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனையாக ரோட்டில் வச்சு விளையாடி அந்த ஒரு நாஸ்டாலஜிக்கலாம் இல்லை. இப்போ திரும்பி அந்த மாதிரி விளையாட முடியாது. விளையாடுறதுக்கு காசு இருந்தாலும் வாங்குறதுக்கு காசு இருந்தாலும் வாங்கவும் முடியாது, வாங்கினா விளையாடவும் முடியாது. டைம் நம்மக்கிட்ட இல்லை, காலம் வேகமாக ஓடுது. குட்டியாக டவுசர் போட்டு பார்த்துட்டு இருந்தே இப்போ பெருசாக ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம இருக்கோம். பட் அந்த குழந்தை பருவத்தை எதுக்கு நம்ம மறைக்கணும்? அங்கேருந்துடா நம்ம இங்கே வந்தோம். அதுக்காகடா இந்த சின்ன ஒரு ரீகால் வீடியோவே போட்டது. இந்த பேபியோட ஆர்ஜினும் சொன்ன மாதிரியே இருக்கும், அது எங்கேருந்து வந்துருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னால் முடிஞ்ச சில விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி லைக், ஷேர், சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்படிக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான் லார்ட் DRX.